பிஜேபியுடைய குரலை விஜய் பிரதிபலிக்கிறாரா? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்ல கலவரம் நடக்கணும்ன்ற ஒரு எண்ணப்பாடு தாவேக்காக்கு இருக்குங்கிறத இல்லை, திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் நடக்குது. மாற்றான் தாய் மனப்பான்மையோட தான் இந்த இயந்திரங்கள், அரசு இயந்திரங்கள் நடந்துக்குது. அதே மாதிரி இப்போ அண்ணன் பாண்டியன் அண்ணன் சொன்ன மாதிரி 4 நாள் முன்னாடி இவருக்கு எனக்கு இன்னும் சொல்லலையே, 48 மணி நேரம் கழிச்சு எங்கே மீட்டிங் நடத்த போகிறாங்க எனக்கு ஒன்றும் சொல்லலையே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஈசியோடைய சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாராலையும் சொல்லவும் முடியாது. மேபி அடுத்த வாரத்துக்கான ஷெட்யூலில் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கி வச்சு இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு மெத்தடில் தான் பெர்மிஷன் நடக்கும். இப்போ ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது, பெரம்பூரில் நடக்குதுன்னா அங்கே ஒரு 4 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 4 பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பேர் தெரியாத கட்சி அந்த 4 பாயிண்ட்லேயும் பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா நான் நாளைக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்டாலும் கிடைக்காது, 48 மணி நேரம் முன்னாடி கேட்டாலும் கிடைக்காது. அது அப்படிதான் ஒர்க் ஆகும். அப்ப பிளானிங்ல லேகிங் இருக்கா? பிளானிங்ல லேகிங் இல்ல சார். இப்ப ஸ்டாலினுக்கு கரெக்ட்டா அந்த process நடக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த process நடக்குது, விஜய்க்கு மட்டும் ஏன் நடக்கல? வெல் வர்ஸ்டு வெல் ஆயில்டு மிஷினரிஸ் வச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய இவங்களை கம்பேர் பண்றதே தப்பு. நீங்க தான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறீங்களா? ஆமா சார். அப்ப கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி எதுக்கு திமுக போட்டி போடுறதுன்னு சொல்றது? அது எப்படி நம்புறது? கட்டமைப்புக்கும் பர்மிஷன் வாங்குறதுக்குமான டிஃபரன்ஸ் நிறைய. வெல் ஆயில்டு மிஷின்னா என்ன? ஆமா சார், 75 வருஷம் கட்சியோ 2 வருஷம் கட்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இது நீங்க ஒரே கோட்ல வச்சு நீங்க அளக்க முடியாது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியும் மக்களுடைய ஆதரவும் எலெக்ஷன் ஓட்டு போட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் இதுல யார் பெரிய கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனா யார்கிட்ட வெல் ஆயில்டு மெஷின் இருக்குங்கிறத சொல்ல முடியும். அந்த 75 வருஷ கட்சி எதிர்த்து தானே 2 வருஷ கட்சி உனக்கு எனக்கு ஆதரவு சார். சார் மக்கள் ஆதரவு வேற, மக்கள் ஆதரவு வேற, கட்சி இயக்கம்ங்கிறது வேற. மக்கள் ஆதரவு வேற. அது இருக்குன்னு நம்புறதுனால அவங்க தேர்தல் களத்துக்கு வராங்க. மக்களை பிரச்சாரம் பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, எங்களுக்கு நியாயமான பாதுகாப்பு கொடுங்க, நாங்க மக்களை சந்திக்கணுங்கிறது கேட்கறாங்க. உங்களால கொடுக்க முடியலையே, இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சிஏபிஎஃப் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க, கடிதங்கள் எழுதுறாங்க, ஈசிக்கு டெல்லிக்கு கொண்டு போறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய உரிமைகள். அதுல நம்ம தலையிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்க கேட்ட மாதிரி இந்த லிஸ்ட் கொடுங்கன்னா அந்த மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒர்க் ஆகாது, ஒர்க் பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல தான் இருக்கு. அது யாருக்கு வேணா அது மாறும். என்ஓசி வச்சுக்கிட்டு தான் அவங்க பெர்மிஷன் போக முடியும். அதுல கேட்டிருக்கக்கூடிய கிரைட்டீரியாஸை மீட் பண்ணாத பொழுதோ இல்ல அதை எக்ஸீட் பண்ணும் பொழுதோ நேற்று போட்ட மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். 30க்கு மேல ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாங்க, 5000க்கு மேல கூட்டம் கூட்டினாங்க, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடலன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி. அதுதாங்க இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க, வெல் ஆயில்டு மிஷின்ஸாக அந்த பார்ட்டிஸ் இருக்குன்னு. இப்போ இந்த ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு இன்னொரு லேகிங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கிறோன்னு வைங்க. கொஞ்சம் பின்னாடி கூட போமே, வேட்பாளர் பட்டியலே எடுத்துப்போம். ஏறக்குறைய 60 பேர் பிற கட்சிகள்லேருந்து வந்தவங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிற கட்சிகளில் இருந்தவங்க, அவங்கள வேட்பாளராக போடக்கூடிய ஒரு தன்மை தான் தாவேக்காவுக்கு இருக்குங்கும்போது, இப்போ திமுகவுக்கு எதிராக நான் தான் போட்டி, அதிமுக நாம் தமிழெல்லாம் ஜோக்கர்ஸ் அப்படின்னு பேசுறத எப்படி நீங்க சொன்ன அதே வார்த்தைகளை நான் திருப்பி சொல்றேன். வெல் ஆயில்டு மிஷின் வச்சிருக்கக்கூடிய இவர்களுடைய கட்சிகள்ல எத்தனை பேர் மற்ற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு வேட்பாளர் கொடுத்திருக்காங்க? டிஎம்கேல எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? கரெக்ட். ஏன்னா இல்ல சார், நான் கேக்குறேன், எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க. 75 வருஷம் வெல் ஆயில்டு மிஷின் வச்சிருக்க கட்சிக்கு ஃபில் பண்ண ஆள் இல்லையா? போட்டுருக்காங்க இல்லையா? நீங்க கேட்ட அதே கேள்விதான் நான் திருப்பி கேக்குறேன். திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு, அரசியலுங்கிறது ஒண்ணு இல்ல, நீங்க அரசியலுங்கிறது ஒண்ணு. நீங்க கேட்ட கேள்வி, நீங்க திமுகவும் அதிமுகவும் தீய சக்தி, நான் தூய சக்திட்டீங்க. இப்ப திமுகவும் அதிமுகவும் அதை பண்ணுது, நானும் அதை பண்றேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? நீங்க கேட்டது இவங்க 60 பேருக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருக்கிறாரு, 24 ஹவர்ஸ்க்கு பிறகு தாவேக்கால இருக்காரு, 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பாஜக அமைச்சரா இருக்காரு. அதிமுகல முதல்வரா இருந்தவருக்கு கூட எம்எல்ஏ நான் அதை அக்செப்ட் பண்றேன். அது தப்புன்னு தானே நீங்க கூட இருந்த 4 எம்எல்ஏக்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. அவங்க தான் தீய சக்தியாச்சே. அங்க இருந்து மனம் மாறி வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நரேஷ் கேளுங்களேன் என்ன சொல்லுவாருன்னு. அங்க இருந்து மனம் மாறி வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதுல என்ன தப்பு? நேற்று இரவு மனம் மாறி இருப்பாங்களா? காலையில வரைக்கும் முதல் நாள் இரவு முதல்வரா இருந்தவருக்கு இங்க வாங்கும் பொழுது அங்க சீட்டு கிடைக்காத ஒரு மனம் மாற முடியாது. ஆனா நிறைய பேருக்கு நல்ல கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கிறதான புகார்கள் கூட வருது. ஓகே, அது எல்லா கட்சியிலும் இருக்கும். நீங்க தூய சக்தின்னு சொல்றதுனால அந்த கேள்வி உங்களிடம் அதிகமா வருது. அது நீங்க எல்லாருக்கும் இருக்க வழக்கம்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஃபைன்.